ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் நேற்று ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டல் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பனாக இருக்கிற ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் தான். ஒரு பெரிய புல் சைடோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பியர் சைடோலாம் ஓப்பன் ஆகாமல் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. பட் பையிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ஜோனில். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு $61.69 ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாட்டமே கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் நமக்கு இந்த ஜோன் சப்போர்ட் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ளோஸையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அதாவது நேற்று க்ளோஸ் $62.33. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் அதுக்கு மேலே தான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் யூஎஸ் ஆயிலில் இருக்கு. க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் நான் 15 மினிட்ஸ் சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ க்ரூட் ஆயில் நேற்று எந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நேற்று ஈவினிங் வீடியோவில் அப்படின்னா 5467. ஸோ இந்த ஜோன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல செல்லிங் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கினா கூட இந்த இடம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30+20 ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ யூஎஸ் ஆயிலில் நம்ம இப்போ என்ன பார்த்தோம், கண்டிப்பாக ஒரு பாசிபிலிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு ரன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி தான் பார்த்தோம். ஸோ இதோட பிரேக் அவுட் பாயிண்ட் இன்னைக்கான பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 5529. ஸோ இதுக்கு மேலே கிராஸ் பண்ணாலோ இல்லைன்னா இதுக்கு மேலே கேண்டில்ஸ் ஓப்பனிங் வச்சாலும் ஸோ கண்டினியூஸாக நமக்கு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் க்ரூட் ஆயிலில் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா யூஎஸ் ஆயிலில் நம்ம 1 டே கேண்டிலோட அந்த டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு $1.50 பக்கம் இருக்குங்க. அதாவது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட டார்கெட் நமக்கு ஒரு எப்படியும் பார்த்தீங்கன்னா 62.33 ரன் ஆகுது. 64 வந்தனா கூட கண்டிப்பாக ஒரு $1.5 பக்கம் நமக்கு மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. $1.5 கண்டிப்பாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் ஆகலாம். பட் இந்த பேட்டர்ன் நமக்கு பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இதுக்கும் கீழே இந்த 61 பாயிண்ட் இந்த ஜோன், அதாவது இந்த ஜோன் $61.59 கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வைக்கணும். அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனில் தான் இருக்கும். ஓகே, 15 மினிட்ஸோட பிரேக் அவுட் பாயிண்ட் 5529. சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 5500 ஓப்பன் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. 5467 வந்தா ஸோ பையிங் பாசிபிள். இல்லை அப்படின்னா இங்கேருந்து அகைன் பிரேக் ஆகிட்டு நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஆகிறப்ப தான் ஸோ நம்ம என்ட்ரி கொடுக்கணும் ஒரு பேப்பர் ட்ரேடிங்காக. ஸோ நான் ரியல் மணிக்காக சொல்லலை, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ட்ரேடிங் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஸோ இதோட டார்கெட் நல்ல ஒரு பெரிய டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 5559 கிட்டத்தட்ட 5667 வரைக்குமே நம்ம எய்ம் பண்ணலாம். இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதுதான். இன்னும் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணலை நான். ஏன்னா கண்டிப்பாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 5667 5697 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்னிங் நமக்கு ஒரு பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் தாங்க. நேற்று ஈவினிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த 256 பிரேக் அவுட் பண்ணால் அகைன் பிரேக் அவுட் நடந்துடும் அப்படின்னு. ஸோ நேற்று லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கோல்டு. கோல்டு நினச்சமா தான் பிரேக் அவுட் நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹை $3748 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 7000 ரூபாய் கோல்டு ஒரு கிராம் 7000 ரூபாய் இருந்தப்போ என்ன நினச்சோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு 5000 ரூபாய்க்கு வந்தால் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். இப்போ 10,500 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ஒரு கிராமு. 7000 ரூபா 8000 ரூபாய்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் கண்ணிலேயே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட். அது மட்டும் இல்லாமல் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கூடிய சீக்கிரம் ஒரு $3800 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் கோல்டில் இருக்கு. ஸோ சில்வர் அதுக்கு மேலே, சில்வர் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் இல்லை
$0.5 வந்து பிரேக் அவுட் இந்த இடத்துல நடந்துருச்சு, கண்டிப்பாக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரியே நடந்திருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக இன்னொரு 0.5 வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து சில்வரில் வந்து இருக்குது. காப்பர், ஸோ காப்பர் அதே மாதிரி தான் ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. ஸோ காப்பரில் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டில், ஸோ இந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் கண்டிப்பாக வந்து இந்த ஹை இதையும் தாண்டி போகும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் பக்கம் அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.